நம்ம ஐயனார் துணை சீரியல்ல பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுதுங்க. சோழன் நிலா கிட்ட பொசசிவ் ஆறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு, சோழன் நிலாவ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. நிலா "என்ன அப்படி பார்க்குறீங்க சோழன்?" அப்படின்னு கேட்கறாங்க. "இல்ல நிலா சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "அது சரி உங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு சொன்னீங்களே, அவரு என்ன சொன்னாரு திருப்பி?" அப்படின்னு கேட்கறாங்க. நான் சொன்ன பிறகு அவரு ரொம்ப ரிலீஃபா ஹேப்பி ஆனாரு. எனக்குமே ரொம்ப ரிலீஃபா இருந்தது. இவ்வளோ நாள் உங்கள நான் லவ் பண்ணி தான் வீட்ட விட்டு ஒடியாந்துட்டேன்னு அவங்க நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அரேஞ்ச் பண்ண கல்யாணம் புடிக்காம தான் நான் வீட்ட விட்டு ஒடியாந்தேன். அப்பதான் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்க தப்பா புரிஞ்சுகிட்டு நம்மள தொரத்துனனால தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அங்க நீங்க என்ன பண்ணீங்கங்கிறத எல்லாத்தையும் சொன்னேன். அவங்களுக்கு நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறது அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. அப்புறமாட்டி அவங்க என்கிட்ட சாரி கேட்டாங்க. உன் பேச்ச கேட்டுருக்கணும். நீ அப்பயே நெறைய தடவ சொன்ன. நாங்க தான் அத காதுல வாங்கவே இல்ல. உனக்கு பேசுறதுக்கு நாங்க இடம் குடுக்கவே இல்ல. என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லி எங்க அப்பாவும், அம்மாவும் மன்னிப்பு கேட்டாங்க. இப்ப எனக்கு புடிச்ச வாழ்க்கைய அவங்க வாழலாம்னு சொல்லிட்டாங்க. எனக்காக சென்னையில இருக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இதுக்காக ப்ராஜெக்ட்லாம் எனக்கு எடுத்து தராங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. நான் உன்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணேங்கிறத சொல்லியுமே அவங்க எதுவுமே ரியாக்ட் ஆகலையா? அப்படின்னு கேட்கறாரு. அவங்க அத பத்தி பெருசா பேசவே இல்ல. அவங்களுக்கு நான் கிடைச்சுட்டேன்னு அவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஆனா சோழனுக்கு மனசுக்குள்ள ஏதோ தப்பாவே தோணுதுங்க. சோழன் நிலா கிட்ட, "நிலா நான் ஒண்ணு சொல்றேன். நீ உங்க அப்பா, அம்மாவோட சேர்ந்தது சந்தோஷம் தான். ஆனா இருந்தாலும் உங்க அப்பா, அம்மா மேல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. அதுவும் உங்க அப்பா மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. அப்படி அவரு சாஃப்ட்டா மாறுற ஆள் கிடையாது. ஏதோ தப்பு நடக்க போறதா தோணுது நிலா" அப்படின்னு சோழர் நிலா கிட்ட சொல்றாரு. "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அப்பா என்கிட்ட எவ்வளோ சாஃப்ட்டா பேசினாரு தெரியுமா? என்கிட்ட எவ்வளோ மன்னிப்பு கேட்டாரு தெரியுமா?" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "என்னமோ தெரியல உங்க அப்பாவ என் உள் மனசு நம்பவே தோண மாட்டேங்குதுன்னு" சோழன் சொல்றாரு. நிலா "நான் ஆஃபீஸ் போறேன். லேட் ஆயிருச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சோழன் "இரு நான் கொண்டாந்து விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ ஆஃபீஸ்ல கொண்டாந்து விட போறாரு. சோழன் நிலாவ ஆஃபீஸ்ல இறக்கி விட்டு போறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா மனோகரா நிலாவோட ஆஃபீஸ் கிட்ட வராரு. சோழன் நிலாவ இறக்கி விடுறத பார்த்து மனோகர் செம்ம டென்ஷன் ஆவுறாருங்க. நிலா எதுக்காக இவன் கூட வந்து இறங்குறா? நிலாவ ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணான்னு நிலாவுக்கே தெரியுது. அத தெரிஞ்சு தான் அவ டிவோர்ஸும் குடுத்தா. இருந்தாலும் எதுக்காக நிலா இன்னமும் அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா? அன்னைக்கு சோழன புடிக்குமான்னு கேட்டதுக்கு புடிக்கும்னு வேற சொன்னா. நிலா சோழன் கூட இருக்கிறத பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு மனோகர் மனசுக்குள்ள பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. சோழன் போன பிறகு நிலாவோட ஆஃபீஸுக்கு மனோகர் உள்ள போறாரு. மனோகர பார்த்தோனே நிலா செம்ம ஷாக் ஆவுறாங்க. "என்னப்பா இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு கேட்கறாங்க. "இல்லம்மா உன் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கு. பெரிய ஆஃபீஸா தான் இருக்கு" அப்படின்னு மனோகர் சொல்றாரு. நிலா மனோகர திவ்யாக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. "அப்பா இவ தான் என்னோட ஃப்ரெண்ட் திவ்யா. இவ தான் இந்த கம்பெனியோட ஓனர். இவளுக்காக தான் நான் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. திவ்யா மனோகர்கிட்ட, "அங்கிள் நிலாவும் ஓனர் மாதிரி தான். நிலாவ பார்ட்னராக சேரதா சொன்னோம். ஆனா நிலா தான் வேணான்னு சொல்லிட்டா. இங்க நிலா எம்ப்ளாயி கிடையாது. ஓனர் மாதிரி தான்" அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. மனோகர் நிலா கிட்ட, "ஏம்மா நீ பார்ட்னர் ஆக வேண்டியது தானே? இவ்ளோ பெரிய கம்பெனி வச்சிருக்கீங்க. பார்ட்னரா சேர்ந்திருக்க வேண்டியதானே! நல்லது தானே!" அப்படின்னு மனோகர் சொல்றாரு. "இல்லப்பா, எனக்கு இப்போ உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்லாம் ஆர்வம் இல்ல. இப்போதைக்கு நான் வேலை செய்யணும். நெறைய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். 2வது பார்ட்னர் ஆகணும்னா பணமும் ஷேர் பண்ணணும்லப்பா. அதனால வேணான்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "ஏம்மா நீ பணம் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே! என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்பயே உனக்கு பணம் போட்டு விட்டுருப்பேனே! எதுக்காக நீ என்கிட்ட சொல்லவே இல்ல?" அப்படின்னு மனோகர் சொல்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா" அப்படின்னு நிலா சொல்றாங்க. அப்ப மனோகர், "ஏம்மா உனக்கு அந்த வீட்லேருந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணலையா?" அப்படின்னு கேட்குறாரு. "அப்பா இல்ல அப்படிலாம் இல்ல. அவங்க எனக்காக நெறைய ஹெல்ப் பண்ணாங்க." நிலா சோழன் செஞ்ச விஷயத்த மனோகர்ட்ட சொல்றாங்க. "சோழன் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருப்பா. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரால சும்மாவே இருக்க முடியாது. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவர் சின்ன சின்ன பொய் சொல்லுவாரு, தப்பு செய்வாரு. ஆனா அத தாண்டி இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நெனச்சு பார்த்தா சோழன் மேல இருக்க கோவம் எல்லாமே போயிரும். அந்த அளவுக்கு சோழன் எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு." அப்படின்னு சோழன பத்தி நிலா அப்பா கிட்ட நிலா பயங்கர பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழன பத்தி பேசினோனயே அவருக்கு செம்ம கடுப்பாவுதுங்க. அத கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு. "சரிம்மா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கடுத்து பார்த்தா சோழனும், மனோகரும் இடையில சந்திச்சுக்கிறாங்க. "டேய் ஃப்ராடு உன்னோட பொறுக்கித்தனம் எல்லாம் வெளில வந்துருச்சு. நீ என்னென்ன பண்ண எல்லாமே எனக்கு தெரியும். உங்க அண்ணன் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. எங்களையும் ஏமாத்தி, என் பொண்ணையும் ஏமாத்தி நீ திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணியிருக்க. அந்த உண்மை தெரிஞ்சு போய் உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. எப்படி என் பொண்ணு உன்னலாம் லவ் பண்ணா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் அந்த உண்மையே தெரியுது. உன்னை என் பொண்ணு லவ் பண்ணவே இல்ல. நீ தான் அவள திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணியிருக்க. உன் தகுதிக்கு என் பொண்ணு கேட்குதா? அப்படின்னு சோழன்ட்ட பயங்கரமா பேசுறாரு. சோழனுக்கு முதல்ல குழப்பமா இருக்கு. சேரன் எதுக்காக இவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னுச்சுங்கிறது ஒண்ணும் புரியாம நிக்கிறாரு. இருந்தாலும் சோழன் சிரிச்சுக்கிட்டே, "நிலா வேணா அன்னைக்கு என்னைய லவ் பண்ணாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிலா என்னைய லவ் பண்றா. நீங்க இல்லாம கூட நிலா இருந்துருவா. ஆனா நான் இல்லாம நிலாவால இப்ப இருக்க இருக்க முடியாது.
என்னைய ரொம்ப மிஸ் பண்றாளாம். அதனால ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு நிலாவோட அப்பாகிட்ட சோழன் பயங்கரமா கெத்தா பேசுறாருங்க. அன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்களே, நான் வீட்டுக்கு வந்தப்ப நிலா எப்படி எக்ஸைட் ஆனான்னு. இவ்வளோ நாள் கழிச்சு வந்தும், நீங்க சமைச்ச சாப்பாட சாப்பிடாம, நான் வாங்கிட்டு வந்த பரோட்டாவ சாப்பிட்டா பார்த்தீங்களா? அப்படின்னு மனோகர் கிட்ட கிண்டலா பேசிக்கிட்டு இருக்காரு. மனோகர் அதுக்கு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். என் பொண்ண உன்கிட்டேருந்து முழுமையா பிரிச்சுக்கிட்டு இங்கேருந்து போறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் உன் நிழல் கூட என் பொண்ணு பக்கம் நெருங்காதபடி நான் பார்த்துக்கிறேன். இத நடத்தி காட்டுறேன்னு மனோகர் சோழன்ட்ட சவால் விட்டுட்டு போறாருங்க. சோழன் மனோகர்கிட்ட கெத்தா பேசினாலும் மனசுக்குள்ள பதட்டமாவே இருக்காரு. நிலா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. நிலாவோட அப்பாவும், அம்மாவும் நிலாவ கூப்ட்டு, "நம்ம உடனே திருவண்ணாமலை போயே ஆகணும்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டோனே நிலாவுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. "என்னப்பா திடீர்னு சொல்றீங்க? நான் தான் சொல்லியிருந்தேன்ல எனக்கு ப்ராஜெக்ட்லாம் இருக்குன்னு. எப்படி என்னால வர முடியும்? நீங்க வேணா போயிட்டு வாங்க" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ப்ராஜெக்ட் நீ அங்க இருந்து அத பார்த்துக்க. நாம அங்க போய் ஆகணும். சீக்கிரம் கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கோவமா உள்ள போயிர்றாரு. நிலா என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் பேக் பண்றதுக்காக போறாங்க. நிலா போன பிறகு நிலாவோட அம்மா மனோகர்கிட்ட, "ஏங்க என்னாச்சுங்க? திடீர்னு இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்றீங்க. நீங்க தானே நிலாவுக்காக இங்க இருக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்றீங்களே! ஒண்ணுமே புரியல." அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்குறாங்க. "இல்ல தேனே, இங்க இருக்கிறது எனக்கு சரியா தோணல. உடனே நம்ம திருவண்ணாமலை அழைச்சிட்டு போய் ஆவணும்." "என்னாச்சுங்க? எதுக்காக அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்குறாங்க. "இங்க இருந்தா திரும்பியும் சோழன் கூடயும் அந்த வீட்டோடயும் சேர்ந்துருவாளோன்னு பயமா இருக்கு. நிலாவ எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து அழைச்சிட்டு போறோமோ, அதுதான் நமக்கு நல்லது. அதனால தான் சொல்றேன், உடனே போய் எல்லாரும் கிளம்புங்க. உடனே நம்ம திருவண்ணாமலை போய் ஆகணும்." அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்றாரு. "நீங்க கிளம்பணும்னு சொல்றீங்க. ஆனா நிலா அதுக்கு ஒத்துக்கணும்ல. அவ எப்படி ஒத்துக்குவா? அவ தான் அடம் பிடிப்பாளே!" அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்றாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது தேனு. அப்படி அவ நிலா ஒத்துக்கலன்னா, அவள தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போ வேண்டியது தான். இதுக்கப்புறம் சென்னையில இங்க இருக்கக்கூடாது." அப்படின்னு மனோகர் சொல்றாரு. நிலாவோட அப்பா, அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறத நிலா ஒட்டு கேட்குறாங்க. நிலாவுக்கு அது செம ஷாக்கிங்கா இருக்குங்க. அப்ப இவங்க 2 பேரும் இன்னும் திருந்தவே இல்ல. இவ்வளோ நாள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட மாரி என்ன நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சோழன் சொன்னது சரியா போச்சு. நம்மள ஏமாத்த தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு நிலா பதட்டமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலா உடனே சோழனுக்கு ஃபோன் பண்ணி, "சோழன், நீங்க சொன்னது சரியா போச்சு. எங்க அப்பா, அம்மா 2 பேரும் இங்கேருந்து என்ன அழைச்சிட்டு போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னைய எப்படியாவது வந்து காப்பாத்துங்க" அப்படின்னு நிலா சொல்றாங்க. சோழனுக்கு செம்ம ஹாப்பியா ஆகுறாருங்க. நிலா திருப்பி நம்ம கூட வரப்போறான்னு பயங்கர சந்தோஷத்துல இருக்காருங்க. "நிலா, நீ ஒண்ணும் பதட்டப்படாத. உன்ன நான் எப்படினாலும் வந்து அழைச்சிட்டு போயிருவேன். நான் அப்பயே சொன்னேன்ல, அவங்க திருந்தவே இல்ல. உன்னை ஏமாத்துறதுக்காக தான் உன்ட்ட பாசமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. பாத்தியா, அது உண்மையாயிருச்சு பாத்தியா? நீ எத பத்தியும் கவலைப்படாத. நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வையி. நான் உன்ன வந்து அழைச்சிட்டு போறேன்" அப்படின்னு நிலா கிட்ட சொல்றாரு சோழன். நிலா சோழன் சொல்றத கேட்டு அமைதியா எல்லாத்தையும் பொறுமையா எடுத்து பேக் பண்ணி வைக்கிறாங்க. சோழன் வீட்ல இருக்க தாலிய திருப்பி எடுத்து வைக்கிறாரு. "டேய் சோழா, இந்த தாலிக்கு மறுபடியும் வேலை வந்துருச்சு" அப்படின்னு சோழன் சொல்லிட்டு செம ஜாலியா இருக்காருங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போகுது. ஐயனா துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.